ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம். நான் முதல்வனுக்கான டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போடுறதா சொல்லியிருந்தோம் யூடியூப்பில் ஒன்று ஒன்றா. ஸோ உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸான ஃபர்தர் அப்டேட்ஸ், டிஃபென்ஸ் இல்லாமல் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்க்கலாம் டிஃபென்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாம். டிஃபென்ஸ் இது வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏப்ரல், மே, ஜூன் அண்ட் ஜூலை 4 மாதத்தோட கம்பைலேஷன் கிட்டத்தட்ட. இது வந்து நான் ஏப்ரல், மே, ஜூனோடது மட்டும் இருக்குது. ஜூலையோடது நான் தனியாக போடுறேன். இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்தியா வந்து 5 இண்டிஜினியஸ்லி பில்டு நேவல் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணாங்களாம். இதில் வந்து நம்மளுக்கு 3 தான் தெரியணும். ஒன்று என்னது, ஐஎன்எஸ் துனகிரி. ஐஎன்எஸ் துனகிரின்றது ஒன்று, ஐஎன்எஸ் மகேந்திரகிரின்றது ஒன்று, அப்புறம் ஐஎன்எஸ் அக்ரே அப்படின்றது ஒன்று. ஐஎன்எஸ் துனாகிரியும் ஐஎன்எஸ் மகேந்திரகிரியும் ரெண்டுமே என்னென்னா ஸ்டெல்த் ஃப்ரிகேட், அதாவது அட்டாக் போட். ஓகேவா, ஸ்டெல்த் ஃப்ரிகேட், அட்டாக் போட். இதுவும் வந்து ஸ்டெல்த் ஃப்ரிகேட் தான். ஸோ ரெண்டுமே ஸ்டெல்த் ஃப்ரிகேட். ப்ராஜெக்ட் 17A வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பில் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த போட் அது. ஆனால் ஐஎன்எஸ் அக்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் அக்ரின்றது அர்னலா கிளாஸ் அப்படின்னா என்னென்னா ஆன்டி சம்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். அதாவது ஷாலோ வாட்டரில் சம்மரைனை அடித்து உடைக்கிறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த ஷிப்பு தான் வந்து ஐஎன்எஸ் அக்ரே. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்எஸ் அர்னலா இது. ஐஎன்எஸ் அர்னலாவில் வர ஐஎன்எஸ் அர்னலா தான் நம்பர் 1. அதில் ஐஎன்எஸ் அக்ரேன்றதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 3 பார்த்தோம். என்னென்னது, துவர்ணகிரி, மகேந்திரகிரி அண்ட் அர்னலா. துவர்ணகிரியும் மகேந்திரகிரியும் ஸ்டெல்த் ஃப்ரிகேட். இது என்னென்னா ஐஎன்எஸ் அக்ரேன்றது வந்து அர்னலா கிளாஸில் வர ஆன்டி சம்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டரில் மட்டும் தான் அதுவும் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுவும் பார்க்கலாம். ஐஎன்எஸ் மால்வான் இருக்குல்ல, ஐஎன்எஸ் மால்வான் என்னன்னா இதுவும் வந்து அர்னலா கிளாஸில் ஆன்டி சம்மரைன் வார்ஃபேர், அதுவும் ஆன்டி சம்மரைன் வார்ஃபேர் தான். அப்போ சப்மரைன் என்ன கொண்டு வந்திருக்கோம், 3 சப்மரைன் கொண்டு வந்திருக்கோம். 3 சப்மரைன்றதை பின்னாடி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சப்மரைன் அடித்து உடைக்கிறதுக்கு நம்ம சப்மரைனும் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். நியூக்ளியர் பவர் சப்மரைன் அப்படின்றத ஒன்று, அர்த்தமான் அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்கோம். அதையும் பார்க்கலாம். பட் இப்போ பார்க்கலாம். சரி, அடுத்தது டிஃபென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 250 மெகாவாட் சோலார் பவர்டு ப்ராஜெக்ட் ஆஃப் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். இப்போ சோலார் பவர்லேருந்து எனர்ஜி வருதில்ல, அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ். இது எங்கே கொண்டு வராங்க, சித்தாப்பூர்ன்ற ஒரு ஊர், உத்தரப்பிரதேசில் சித்தாப்பூர்ன்ற ஒரு ஊரில் கொண்டு வராங்க. யார் கொண்டு வரா அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்டிபிசி, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், அவங்க தான் வந்து கொண்டு வராங்க. இதுதான் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இந்த கொஷினை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னென்னா, டிஃபென்ஸ் காரிடார் வந்து இந்தியாவில் 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா உத்தரப்பிரதேஷ், அது ஆல்ரெடி பார்த்தோம். சித்தாப்பூரில் இது கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தோம். உத்தரப்பிரதேஷ்ன்றது டிஃபென்ஸ் காரிடார் இந்தியாவில். செகண்ட் காரிடார், இன்னொரு காரிடார் எங்கே இருக்குது அப்படின்றத இது ஃபஸ்ட்டு காரிடார், செகண்ட் காரிடார் எங்கே இருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்து நான் போகிறேன். சரி, இப்போ இந்தியா என்ன சொல்கிறாங்க, இந்தியா வந்து தேஜாஸ்திரா அப்படின்ற ஹை எனர்ஜி லேசர் சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வராங்களாம். தேஜாஸ்திரான்ற ஹை எனர்ஜி லேசர் சிஸ்டம். சரியா, சரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது யார் கொண்டு வர போகிறாங்க, எல்என்டி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இந்தியா வந்து 30 மெகாவாட்டுக்கு தான், 30 ஜிகாவாட்டுக்கு தான் நம்ம வந்து லேசர் சிஸ்டம், லேசர் பேஸ்டு வெப்பன் சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வரோம். இந்த மாதிரி ஒரு நேஷனே லேசர் சிஸ்டமில் செல்ஃப் ரிலையன்ட் அடைஞ்ச ஒரு நேஷன் இருக்கும். அந்த நேஷன் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அந்த சிஸ்டம் பேர் என்னன்றதையும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா, இந்தியாவோடது வந்து தேஜாஸ்திரா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஒரு கண்ட்ரியோட அந்த லேசர் சிஸ்டம் பேர் என்ன அப்படின்றத நம்ம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டம் பேர் என்ன, அது எந்த கண்ட்ரி, அது எத்தனை ஜிகாவாட் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், நிறைய வாட்டி கொஷின்லையும் கேட்டது. சரி, எக்ஸசைஸ் பிச் பிளாக் 2026 எங்கே நடந்திருக்கு, சரி எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பிச் பிளாக்ன்றது ஆஸ்திரேலியா நடக்குது, அதை விட்டுருங்க. பிச்சு பிளாக் கலரில் பிச் இருக்குது. ஆஸ்திரேலியானாலே கிரிக்கெட்டில் தான் பிச் இருக்கும். அப்போ பிச்சுனா ஆஸ்திரேலியா, இந்தியாவும் ஆஸ்திரேலியா சென்றது தான் பண்ணுறது தான் பிச் பிளாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஆப்ரேஷன் அமிஸ்தட் அப்படின்றது ஒன்று இருக்கா. ஆப்ரேஷன் அமிஸ்தட்னா என்ன, ஒன்றும் இல்லை, இந்தியா ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டண்ட்டை வெனிசுலாவில் பண்ணாங்களாம். அதான் ஆப்ரேஷன் அமிஸ்தட். எதுக்குன்னா அங்கே எர்த்வாக் நடந்துச்சு, அதனால் வெனிசுலாவில் நம்ம வந்து ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட் பண்ணோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு ட்ரிக் என்ன, அமிஸ்தட் என்னன்னா ட்ரம்ப்பு வெனிசுலாவில் அம்மி மாதிரி அமுக்கி எடுத்துட்டாரு, அமிஸ்தட். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் அமிஸ்தட் இந்தியா பண்ணிச்சு, ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட்காக பண்ணிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே இருக்க ஹியூமானிட்டேரியன்லாம் ஒடுக்கிறதுக்காக ட்ரம்ப் வெனிசுலா அம்மி மாதிரி அமுக்கிட்டாரு, அமிஸ்தட், ஆப்ரேஷன் அமிஸ்தட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியா வந்து பண்ணுச்சு. இல்லை, அடுத்த போகிறேன். சரி, எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட்னா என்ன, சங்கிஸ் கான் மங்கோலியாவிலேருந்து வந்திருக்காரு.
அப்போ இது எங்கே நடக்குது? இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் கான்குவெஸ்ட்டு, சங்கீஸ்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே நடக்குதுன்னா பர்டிகுலராக அந்த ஊர் பேர் என்ன, உல்தான் பத்தார் அப்படின்ற ஊரில் தான் நடக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து சங்கீஸ்கான், உல்தான் பத்தார். ஓகேவா? உல்தான் பத்தார் கான்குவெஸ்ட், எக்ஸசைஸ் கான்குவெஸ்ட். சரி, இது இல்லாமல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ககன் அப்படின்ற ஒரு, ககன்னா என்ன, ஜிபிஎஸ் எய்டட் ஜியோ ஆகுமெண்டட் நேவிகேஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டமை இஸ்ரோவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் கொண்டு வராங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இன்னும் நியூஸில் என்ன இருக்குன்னா, இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஜெட்டை வந்து இறக்கியிருக்காங்க. அது ஜெட்டை யூஸ் பண்ணி ஜெட்டை வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அது நியூஸில் இருக்குது. அதில் தான் சேட்டலைட் கைடட் லேண்டிங் ஆஃப் ஜெட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நியூஸில் இருக்காங்க. அதில் நம்மளுக்கு என்ன தேவை, ககன்றது முக்கியம். ஏன்னா 2025 இந்த கொஷினை கேட்டுட்டாங்க. கொஷினை டேரெக்டாகவே கொஷினாகவே கேட்டாங்க, ககன்ன்றதை கேட்டாங்க. ககன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சுன்னா ககனை பற்றி படிக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. சரி, அதே போல் ஒரு கொஷின், ஐஎன்எஸ் சுதர்ஷனி அப்படின்னு ஒரு ஐஎன்எஸ் இருக்குது, ஒரு ஷிப் இருக்குது. அந்த ஷிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் அது பண்ண விஷயம் தான் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுது, அது இன்டர்நேஷ்னல் நேவல் ரிவ்யூ அண்ட் செயில் 2015 ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கான். அந்த ஈவெண்ட் என்னென்னா, இங்கே பாருங்கள், 250வது அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடுறதுக்காக ஐஎன்எஸ் சுதர்ஷனி போயிருக்கு. அதனால தான் இம்பார்ட்டன்ட். சுதர்ஷனி, ஐஎன்எஸ் சுதர்ஷனி, அது வந்து 250வது 215 சொல்கிறது அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டேவை பற்றி குறிக்கிறாங்க. சரி, இதுவும் முக்கியம். சமுத்திர பிரதக்ஷிணா அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திர பிரதக்ஷினான்ற ஒரு எக்ஸ்பெடிஷன். இதில் ட்ரை சர்வீஸ் உமன் 3மே, நேவல், ஆர்மி அண்ட் நேவி, 3தோட உமன், வெறும் உமன் மட்டும்தான், ஆல் உமனு. அது மாதிரி 10 ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த சமுத்திர பிரதக்ஷினா அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் ஐஏஎஸ்வி அப்படின்ற திரிவேணி அப்படின்ற ஒரு போட்டில் ஏறி போகிறாங்க. சரி, 50 ஃபுட் தான் இருக்கும் அந்த சின்ன போட்டில், அந்த செயிலிங் வெசல் தான் அது. அதில் ஏறி உலகம் ஃபுல்லாக சுற்றி வர போகிறாங்க. அது பேர் தான் வந்து பிரதக்ஷினா, பேரே வச்சுறாங்க. கேர்ள் நேமில் இருக்கல பிரதக்ஷினா அப்படின்றது. சமுத்திரனா கடலை, பிரதக்ஷினானா சுற்றி வர்றது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சர்க்கும் நேவிகேஷன் எக்ஸ்பெடிஷன்றாங்க, உலகத்தையே சுற்றி வராங்க. அது எந்த, அந்த போட்டு பேர்னா திரிவேணி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம யூபிஎஸ்சி அதர் கொஷின் பேப்பர், சிஏபிஎஃப் சிடிஎஸ் மாதிரியான கொஷின் பேப்பரில் ஐஎன்எஸ் தாரிணினா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் இதே மாதிரி 6 விமன், நேவியை சேர்ந்த 6 விமன் வந்து உலகத்தையே சுற்றி வந்தாங்க ஐஎன்எஸ் தாரிணி அப்படின்றதுல. அதனால் அது நியூஸில் இருந்துச்சு. அப்படின்னா சமுத்திர பிரதக்ஷனா அண்ட் திரிவேணி அப்படின்றது நியூஸில் வந்து இருக்குதுன்னா அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. சரி, இங்கே பார்க்கலாம். கால் பைரவ் ஏர்கிராஃப்ட்னா என்ன? ஒன்றும் இல்லை, கால் பைரவ் ஏர்கிராஃப்ட்னா என்ன, இங்கே பாருங்கள், இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏஐ பவர்டு காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். அது பேரை வச்சுருக்காங்க அப்படி, கால் பைரவா ஏர்கிராஃப்ட் அப்படின்னு பேர் மட்டும் வச்சுருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்தியா அதே போல் சரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏஐ பவர்டு ஏர்கிராஃப்ட்னா என்னன்னா கால் பைரவ் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆந்திர பிரதேஷில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினியரிங்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, யூஏவி இருக்குல்ல, யூஏவி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் இருக்குல்ல, இது வந்து ட்ரோனுக்கு மட்டும் கிடையாது, நம்ம போட்லேயும் யூஏவி பண்ணுறாங்க. அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்றது யார், ஏரியல் இல்லாமல் மேரிடைம் வெஹிக்கிள், யூஎம்பின்னு சொல்லலாம். போட்டில் அட்டானமஸாக, அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் அட்டானமஸ் மேரிடைம் ஷிப் பில்டிங் அண்ட் சிஸ்டம் சென்டர் ஃபார் ஆந்திர பிரதேஷ் கொண்டு வரது அதோட மேட்டர். அது பேர் என்ன, சாகர் டிஃபென்ஸ்ன்றதை ஆந்திர பிரதேஷில் கொண்டு வராங்க. நியூஸில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒன்றும் இல்லை, ஏர்பஸ்ஸு C-295 மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா, ஏர்பஸ் C-295ன்ற ஏர்க்ராஃப்டை ஆக்ராலையும் வதோராலையும் கொண்டு வர போகிறாங்க. அதோட மேனுஃபேக்சரிங் சைட் அந்த ஆக்ரா வந்து ஒன்று உத்தரப்பிரதேசில் இருக்குது, வதோரா ஒன்று குஜராத்தில் இருக்குது. அது மாதிரி ஏர்பஸ் C-295 மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை கொண்டு வராங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பிரகதி எக்ஸசைஸ் 2026. பிரகதி எக்ஸசைஸ்னால் என்ன, ஒன்றும் இல்லை, பிரகதின்ற ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு இருக்காங்க. அவங்க 12 நேஷனும் சுற்றி வர ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப டூரிஸ்ட்டில் ரொம்ப டூரிசமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் உள்ள ஃப்ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கே நடக்குது, பிரகதின்றது உம்ராய் அப்படின்ற மிலிட்ரி ஸ்டேஷன் அப்படின்ற மேகாலயாவில் மிலிட்ரி ஸ்டேஷனில் உம்ராயில் நடக்குது. 12 ஃப்ரெண்ட்லி நேஷனும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் 12 ஃப்ரெண்ட்லி நேஷன் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசியாவில் இருக்கிற சில நேஷன்ஸு, இது இல்லாமல் பூட்டான் அண்ட் நேபாள் மட்டும் இருக்குது. பூட்டான், நேபாள் இந்த இந்தியா பார்டரில் இருக்கிற நேஷன், ப்ளஸ் ஸ்ரீலங்காவும் சீஷலும் இந்தியன் ஓஷனில் இருக்கிற நேஷன்ஸ் 2 இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரகதி எங்கே நடக்குது, உம்ராய் மேகாலயாவில் நடக்குது. 12 ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரகதின்றது ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வந்து 12 நேஷனில் டூரிசமில் போயிட்டு வர ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஃப்ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. சரிங்க, வாங்க. இந்தியன் ஆர்மி என்ன பண்ணாங்கன்னா 2026ன்ற இயரை டிக்ளேர்ட் ஆஸ் இயர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இயர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க இந்தியாவோட இயரை.
அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதோட வெளிப்பாடாக தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் டிஜிட்டல் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு லான்ச் பண்ணுறாங்க இந்தியன் ஆர்மி. அதில் ஒன்று பேர் என்னென்னா ஒன்று பேர் கௌதல்யா, இன்னொரு பேர் வந்து கியூ ஃபோர்ஸ் அப்படின்னு ரெண்டுத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஆர்மி இந்த வருஷத்தை வந்து இயர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இதோட வெளிப்பாடாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணுறாங்க, டிஜிட்டல் சிஸ்டம் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று கௌதல்யா, இன்னொன்று கியூ ஃபோர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது சிம்பிள் தான். சிம்பெக்ஸ்னு பேர்லேயே இருக்குது, அதனால் கம்போடியா. எங்கே நடக்குது? கம்போடியாவில் நடக்குது. கம்பாங் ஸ்பியூ அப்படின்ற ப்ராவின்ஸில் கம்போடியாவில் நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எக்ஸசைஸ் எல்லாமே டேரெக்டாக கேட்டாங்க. போன வருஷம் ஒரு கொஷின் கேட்டாங்கல்ல 2025 இதெல்லாம் எக்ஸசைஸ் கஜார் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸு, ஈக்வெரின்ற ஒரு எக்ஸசைஸ்லாம் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த இந்திரா அப்படின்றதெல்லாம் கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த ஈக்வெரியன் மட்டும் தப்பாக இருந்திருக்கும். ஸோ இது டேரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. டிஃபென்ஸை பற்றி படித்தாலே ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்கல போடலாம். அடுத்தது இந்தியா பிரம்மோஸை 3 கண்ட்ரி கொடுத்துருக்கு. இப்போ ரீசெண்டாக கொடுத்தது தான் வியட்நாம். இதுக்கு முன்னாடி 2 கண்ட்ரி கொடுத்துருக்கு. ஒன்று வந்து என்னென்னா பிரம்மோஸை ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து பிலிப்பைன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிலிப்பைன்ஸுக்கு கொடுத்தது, செகண்ட் இந்தோனேஷியாவுக்கு கொடுத்தது, மூணாவது வியட்நாம் கொடுத்தது அப்படின்னு மூணு கண்ட்ரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மோஸை பற்றி கொஞ்சம் படிக்கணும்னா பிரம்மோஸ்ன்றது என்ன? ஒரு க்ரூஸ் மிசைல் சிஸ்டம். எவ்வளோ ரேஞ்சுக்கு போகும்? 290 கிலோமீட்டருக்கு போகும். கிட்டத்தட்ட மேக் 3ல் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ எதுலலாம் வச்சு லான்ச் பண்ண முடியும்? இந்த மாதிரி SU-30 வச்சு அந்த ஜெட்டில் வச்சு லான்ச் பண்ணுவாங்க, இல்லை சம்மரைனில் வச்சு லான்ச் பண்ணுவாங்க, இல்லைனா நம்ம பார்த்தோம்ல INS மகேந்திரகிரி, துணகிரின்லாம் இந்த ஸ்டெல்த் ஃப்ரிகேட்டில் பார்த்தோம்ல, அதெல்லாம் வச்சு லான்ச் பண்ண முடியும். சரியா? இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து லான்ச் பண்ணது சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஓகேவா? இது ஆல்ரெடி நிறைய வாட்டி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்லையும் கேட்டது, இது இல்லாமல் அதர் எக்ஸாம்ஸில் நிறைய வாட்டி கேட்டது, எப்போ வேணாலும் கேட்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்தியாவில் மொத்தம் 3 CDS தான் மாறினாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிபின் ராவத் சார், செகண்ட் வந்து அனில் சௌஹான் சார், மூணாவது வந்து ராஜா சுப்பிரமணியன் சார் அப்படின்றவர் தமிழ்நாடு சேர்ந்த சார் வந்து CDS-ஆக வந்திருக்காரு. CDS-ஓட இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு 2024 அவரோட சிக்னிஃபிகன்ஸ், அவரோட போஸ்டிங்கோட சிக்னிஃபிகன்ஸை பற்றி கேட்டாங்க. இப்போ CDS என்னது? செக்ரட்டரி டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ். மிலிட்ரி அஃபேர்ஸோட அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதோட செக்ரட்டரியாக வந்து நம்ம ராஜா சுப்பிரமணியம் சார் தான் ஆகிறாரு. CDS தான் ஆவாங்க. ஸோ இவர் தான் வந்து எக்ஸ் அஃபிஷியலாக மாறுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இது நான் சும்மா தமிழ்நாடு இருக்கிறதுனால வச்சேன், தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனால இந்த கொஷின் நான் வச்சேன். அட்மைரல் கிருஷ்ணசுவாமி அப்படின்றவர், இவர் ஒரு தமிழால் தான். இவர் நேவல் சீஃபாக மாறுறாரு, நேவல் சீஃப். இதுக்கு முன்னாடி வந்து குமார் திரிபாதி, ஸோ அட்மைரல் தினேஷ்குமார் திரிபாட்டியாக இருந்தவர். இப்போ இவர் வந்து சீஃப் அட்மைரலாக மாறுறாரு, கிருஷ்ண சுவாமிநாதன் அப்படின்ட்டு. அவர் சுப்பிரமணியன், இவர் சுவாமிநாதன். ஓகேவா? சரி, இப்போ ஒன்றும் இல்லை, S-400 இருக்குல்ல, S-400 நம்ம ஆப்ரேஷன் சிந்துரப்போ S-400 நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும்ல. ஸோ நம்ம பிரம்மோஸ் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து டெவலப்மெண்ட், S-400 அவங்ககிட்ட இருந்து வாங்கணும். இதோட 4th ஸ்குவாட்ரன் வந்துருச்சான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இன்னொரு பேர் தான் என்னன்னா சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதர்ஷன் சக்ரான்னு இன்னொரு பேர் என்னன்னா, ஆக்சுவலாக என்னன்னா சுதர்ஷன் சக்ரானா ஏர் டிஃபென்ஸை தான் வந்து சுதர்ஷன் சக்ரான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து S-400 சுதர்ஷன் சக்ரா, இந்த மாதிரி நம்ம இண்டிஜினஸாக ப்ரொடியூஸ் பண்ண ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, ஆகாஷ் தீர்ன்றது மிசைலும் வந்து ஏர் டிஃபென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். இதில் சுதர்ஷன் சக்ரா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறோன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சைக்ளோன் எக்ஸசைஸ். சைக்ளோன் யார் கூட? எஜிப்து கூட. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம பழைய கால மம்மி படத்தெல்லாம் பார்ப்போம்ல, பழைய கால மம்மி படத்துலலாம் வந்து எஜிப்துலலாம் வந்து சாண்ட் சைக்ளோன் அடிக்கும்ல, ஸோ சாண்ட் ஸ்ட்ரோம் அடிக்கும்ல, அந்த மாதிரி இது சாண்ட் சைக்ளோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜிப்தில் சைக்ளோன் அடிக்குது, பயங்கரமாக சாண்ட் சைக்ளோனாக இருக்குது. அதனால் எக்ஸசைஸ் சைக்ளோன்ன்றது எஜிப்து கூட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சைக்ளோனா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே நடக்குதுன்னா இதுவும் வந்து எஜிப்தில் தான் நடக்குது. ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இந்தியாவில் நடக்குது, அது உம்ரி மேகாலயாவில் நடக்குதுன்னு, அது மட்டும்தான். ஓகேவா? சரி, டஸ்ட்லிங்க்ன்றது என்னது? டஸ்ட்லிங்க்னா உஸ்பெகிஸ்தான். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எப்படி ஞாபகம்? இங்கே பாருங்கள், டஸ்ட்டில் செகண்ட் லெட்டர் யூ, இங்கே வந்து உஸ்பெகிஸ்தானில் இந்தியா உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபுல்லாகவே உஸ்பெகிஸ்தான் ஃபுல்லாகவே டஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் ஏஷியாவில் பயங்கரமாக ஸ்டெப்பி ரீஜியனு, ஸோ ஒரு மாதிரி டஸ்ட்டாகவே இருக்கும் எப்பயுமே அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டஸ்ட்லிங்க் இல்லைனா டஸ்ட்லிங்க் உஸ்பெகிஸ்தான். யூ ஞாபகம் வச்சுன்னா இது சிம்பிளாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். அடுத்தது பிரஜ்னா ஏன்றது யாருன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க பிரஜ்னா ஏ. எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு வார் பண்ண போகிறீங்க, ஏதாவது பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போகிறீங்கன்னா அதோட டிசிஷன் எடுக்கிறதுக்காக பிரஜ்னா ஏ கொண்டு வந்தாங்க. லைக் வைஸ் எந்த மாதிரி, இஸ்ரேல் அதாவது ஈரான் அடிக்கிறதுக்கு யூஎஸ் என்ன பண்ணுச்சு, ஆந்த்ரோபிக்கோட கிளாட் ஏ யூஸ் பண்ணி அடிச்சிச்சு. அதே மாதிரி நம்ம எதுக்கு, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு எங்கெல்லாம் அடிக்கலாம், இது ஒரு 3 ரீஜன் 4 ரீஜன் இருந்துச்சுன்னா இதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ரீஜன், இது செகண்ட் ரீஜன். இது அடிக்கும்போது பாதி அடித்தா போதும், செகண்ட் இப்படி அடித்தா போதும், இல்லைனா வந்து மேலேருந்து அடித்தா போதும், இல்லை அண்டர் கிரவுண்ட்லேருந்து அடித்தா போதும், இல்லை ஃப்ளைட் வச்சா அடித்தா போதும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கல்ல.
அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இந்தியாவும் யூஸ் பண்ணுற ஒரு ஏஐ பேர் தான் பிரஜ்னா ஏஐ சிஸ்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற உள்ளலாம் எதுவும் படிக்க தேவை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்காக மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பைரவா பெட்டாலியன். பைரவா பெட்டாலியன்னா என்ன, மற்றதெல்லாம் நியூஸ்லாம் விட்டுருங்க. பைரவா பெட்டாலியன்னா என்னன்னா, இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹை மொபைல், பயங்கரமாக மொபைலாக ஸ்பீடாக மூவ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஸ்பீடாக மூவ் பண்ணிடலாம். ஒரு க்ரூவே மூவ் பண்ணுறது கஷ்டங்க. அதனால் ஒரு மாதிரி ஸ்பெஷலாக பைரவா பெட்டாலியன் ஒன்று கொண்டு வந்து அங்கங்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மாதிரி ஆக்ட் ஆவாங்க. இன்னும் ஆக்சுவலாக இவங்களோட மெயினாக என்னென்னா, இங்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருப்பாங்க, இங்கே கன்வென்ஷனல் ஆர்ட்டிலரி இன்ஃபென்ட்ரி இருப்பாங்க. ஓகேவா, இவங்க 2 பேருக்கும் ஒரு பிரிட்ஜாக நடக்கிறவங்க தான் வந்து பைரவா பெட்டாலியன். இப்போ தான் ரீசெண்டாக 16 பெட்டாலியன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 16வது பெட்டாலியன் ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பெட்டாலியன். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து படிங்க போயிட்டு. பைரவா பெட்டாலியனை பற்றி ஒரு சும்மா விக்கிபீடியாவில் ஒரு 2 லைன் இல்லை பைரவா பெட்டாலியன் யூபிஎஸ்சின்னு போட்டு ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இது ஒரு டாஸ்க்காக பண்ணுங்கள். அடுத்தது இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். சிப்ரி ரிப்போர்ட், எப்பயுமே சிப்ரி ரிப்போர்ட் வரும். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட சிற்பி ரிப்போர்ட்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்தியா வந்து 5வது பிக்கெஸ்ட் மிலிட்ரி ஸ்பெண்டராக வந்து மாறுது. அப்போது ஃபஸ்ட்டு நாள் யார் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு 3 ஞாபகம் வச்சுப்போம், யுஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா. இது 3 தெரியும். ஆனால் ஜெர்மனின்றது 4வது இடம், நம்ம 5வது இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, நம்ம த கண்ட்ரி அக்கௌண்டட் ஃபார், நம்ம இந்தியா இருக்குல்ல, இந்தியா வந்து 3.2% ஆஃப் குளோபல் மிலிட்ரி ஸ்பெண்டிங் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், விச் இஸ் 5வது இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் வந்து நெகட்டிவாக எழுதும் போது எழுதலாம். இந்த சொசைட்டி பேப்பரில் இல்லை சோஷியல் ஜஸ்டிஸ் பேப்பரில் நம்ம வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷனை விட டிஃபென்ஸுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், விச் இஸ் 3.2% ஆஃப் டோட்டல் குளோபல் ஸ்பெண்டிங் அப்படின்லாம் எழுதலாம். சரியா, அடுத்தது இந்த மேட்டர் ரொம்ப முக்கியம். என்னென்னா, நம்ம சேர்மன்ஷிப், இந்தியா வந்து சேர்மன்ஷிப் அடைய போகுது எங்கள் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் 2026-28 பீரியடில் 16 வருஷம் கழிச்சு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, 16 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு சேர்மன்ஷிப் கிடைக்குது. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். எங்கே பண்ண போகிறோம், ஒரு கொச்சியில் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அந்த எக்ஸசைஸ் பேர் என்ன, IMEX TTX 2026 அப்படின்றத பண்ண போகிறோம். ஓகேவா, இன்னொரு வருஷம் நேவல் சிம்போசியம். இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப சின்ன ஆர்கனைசேஷன் கிடையாது, ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஆர்கனைசேஷன்ஸ். ஏன்னா வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடாக அங்கே பேசுவாங்க, அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு வருஷம் நேவல் சிம்போசியம் வந்து போற்றி ஒரு வாட்டி படிங்க. 2வது டாஸ்க் கொடுக்குறேன், 2வது டாஸ்க்கு போய் படிங்க. ஓகேவா, INS சுனைனா. ஐஎன்எஸ் சுனைனான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஐஎன்எஸ் சுனைனான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, விட்றேன் நியூஸ் தான், சாரி. ஓகே, கத்தக்ன்றது என்னென்னா, இந்தியாவிலே யூஏவி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல், காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கல். அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல்ன்றது நார்மல், காம்பேக்ட்னா சண்டை போட தான், அதில் கன்னு, அந்த லாய்ட்ரிங் முனேஷன் மாதிரி இருக்கும். சரியா, லாய்ட்ரிங் முனேஷன் சூசைட் ட்ரோன் மாதிரி இருக்கும், அதான் லாய்ட்ரிங் முனேஷன்றது சூசைட் ட்ரோன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கத்தக்ன்ற ஒரு ட்ரோன் ரெடி பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ஸ்டெல்த் மாதிரி இருக்கும். ஆகும், அதாவது அந்த ட்ரோனை கண்டுபிடிக்கவே முடியாது, ரேடாரில் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்றாங்க. அது பேர் தான் கத்தக் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பேர் தான் கத்தக் ப்ரோக்ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். அடுத்தது INS அர்தமான் அப்படின்ற ஒரு நியூஸில் இருக்குது. INS அர்தமான் என்ன, ஒன்றும் இல்லை, தேர்டு நியூக்ளியர் பவர்டு பேலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். தேர்டு நியூக்ளியர் பவர்டு சப்மரைன். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு 2016 INS அரிஹட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. 2024 INS அரிஹண்ட், சாரி, ஃபஸ்ட்டு INS அரிஹண்ட்டு, செகண்ட் INS அரிஹட்டு, 3வது INS அர்தமான் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம் பேர்னா SSBN அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதை விட முக்கியமான விஷயம், இதனால தான் இந்தியாவை நியூக்ளியர் ட்ரையேடு நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ட்ரையேட்னா என்ன, ஒன்று ஏர்லேருந்தும் நியூக்ளியர் மிசைல் லான்ச் பண்ணலாம், இன்னொன்று லேண்ட்லேருந்து லான்ச் பண்ணால். இப்போது இது வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிறதுனால ஷிப்லேருந்தும் சப்மரைன்லேருந்து லான்ச் பண்ணலாம், கடலுக்கு அடியிலேருந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இந்தியாவும் நியூக்ளியர் ட்ரையேடு நேஷனில் வந்து ஒன் ஆஃப் த நேஷனாக வந்து மாறுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே நியூக்ளியர் மிசைல் வச்சுருக்காங்க பாருங்கள், 2 வச்சுருக்கோம். ஒன்று K-15 ஒரு மிசைலும் K-4 மிசைலும் வச்சுருக்காங்க. அந்த கேனா என்னன்றதை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். கே வந்து எதை சொல்லுது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். வந்து K-4ன்றது 350 கிலோமீட்டருக்கு போகுமா, அதாவது சைனாவை, இங்கேருந்து சைனாவே அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பாகிஸ்தான் 400 கிலோமீட்டர் தான், பட் சைனாவை அடிக்கிறதுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். K-15ன்றது 700 கிலோமீட்டர் ரேஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து பேலிஸ்டிக் மிசைல் தான். சரியா, க்ரூஸ் மிசைல் ரொம்ப சின்னதாக தான் போகும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பிரம்மோஸ்ன்றது க்ரூஸ் மிசைல் ரொம்ப சின்னதாக தான் போகுது அப்படின்றத பார்க்கணும் மாதிரி. சரி, அப்படி பார்த்தது தான். நெக்ஸ்ட் சைக்ளோன்னா டஸ்ட் சைக்ளோன் எங்கே வரும், எஜிப்தில் வரும். ஓகேவா, அடுத்தது டஸ்ட்லிங்னா என்ன, ரொம்ப டஸ்ட் அதிகமாக எங்கே இருக்கும், உஸ்பெகிஸ்தானில் இருக்கும். சென்ட்ரல் ஏஷியா ஸ்டெப்பி உஸ்பெகிஸ்தானில் இருக்கும், இல்லைனா உஸ்பெகிஸ்தான் டஸ்ட் அப்படின்னு காமிச்சிடும். பிரச்சனை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரிப்பீட்டட் தான். ஓகேவா, மல்வானும் ஆல்ரெடி பார்த்தோம். மல்வானா என்ன நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு சப்மரைன், ஷாலோ வாட்டர் சப்மரைன், ஆன்டி சப்மரைன் மிசைலை வந்து ஆன்டி சப்மரைன் உடச்சி தள்ளுறதுக்கு ஒரு ஷிப் ரெடி பண்ணுறோம். ஒன்று வந்து மேலே வந்து பார்த்தோமே, ஒரு நிமிஷம்,
கொடுத்துருக்காங்க பாரு. அக்ரின்ற ஒரு ஷிப் இருக்கு. இங்கே அக்ரின்னு ஒரு ஷிப் இருக்கு. அங்கே வந்து மால்வான்ற ஒரு ஷிப் இருக்கு. சரியா? அவ்வளோதாங்க. ஸோ டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி நான் 9 o'clock போடுறான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வந்து 4 முதல் முடிகிற வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக வீக் டேஸில் வந்து இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து பிஒய்க்யூ படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா பிஒய்க்யூ நானே வந்து கீழே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன், அதாவது பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டு 1995லேருந்து 2024 வரைக்கும் நடந்த பிஒய்க்யூ நானே வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு பார்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கனாமி பிஓக்கு பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் 2013 பார்க்கணுன்னா லாஸ்ட் பார்ட்லேருந்து பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமியில் வந்து 5 பார்ட் இருக்குது அப்படின்னா 5வது பார்ட்டும் 4வது பார்ட்டு மட்டும் பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாத்தையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது, எல்லாமே 2 மணி நேரம் வீடியோ இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து 5th பார்ட்டையும் 4th பார்ட்டையும் வந்து ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிஓக்கு இப்படி பார்த்துக்கோங்க. ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் டே டைம்லேயும் வந்து நிறைய கிளாஸஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2025 கொஷின் பேப்பர், 2026 கொஷின் பேப்பர், ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பரையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் அதர் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சியில் நடத்த அதர் எக்ஸாம்ஸையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கும் என்னென்னலாம் கொஷின்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து கீப் அப்டேட்டட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக. ஓகேவா? தேங்க்யூ.